அன்பான நேர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவக்கிரக நாயர்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி, அனைத்து தெய்வங்களும் நேர்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி, பொதுவான ராசி பலன்குள் நல்லதொரு பற்பல விஷயங்களிலே அற்புதமான யோக பலன்களை நவகிரகங்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி சொல்கிறேன். சிம்ம ராசி நேர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் 16/11/2024 சனிக்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் நல்லதொரு அந்தஸ்துகளையும் வேலை உயர்வு உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக அமையப் போகின்றது. சிம்ம ராசி என்றாலே சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கோச்சார கிரகங்களிலே கோச்சார ராசியிலே அவர் தன்னுடைய நண்பருடைய செவ்வாய் பகவானுடைய ராசியிலே செவ்வாய் பகவானும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமைய பெற்று முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவானும் 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே அமையப்பெற்று சுகஸ்தானத்திலே இருந்து சிம்ம அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற என்பது 2/11 லாபாதிபதியும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் புத்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மசனத்தின் அதிபதி பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடம் 7ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம் 1 7 10 என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அமைய பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே சிம்மாசனத்தின் அதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலையும் கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை கார்த்திகை மாதத்தின் ஒளி தீபத்தை குறிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றதுனால வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் அந்த 4ஆம் இடத்திலிருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடம் தொழில் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம். 10ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு சிம்மாசனத்தின் அதிபதி என்பது 4ஆம் இடத்தில் இருக்கின்றதும் கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே ஒரு உன்னதமான ஒரு உயர்வுகளையும் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. சிம்மாசனத்து 3ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தது முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து அந்த பார்வை என்பது 11ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது இங்கே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக அமையக்கூடிய இந்த மாதங்களிலே முயற்சிகள் அனைத்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு உயர்ந்த மனிதர்களின் அன்பு ஆதரவுகள் புத்திமதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களால் ஒரு சில அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாத்தியார் துறையிலே இருக்கின்றவர்களுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் கோச்சார நிகழ்வுகளும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி சிம்மஸ்தானத்தை அஷ்டமாதிபதியாகவும் வருகின்றவர் 10ஆம் இடத்திலேயே படம் பெற்று உங்களுடைய சிம்மாசனத்தை 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை இங்கே தொழில் வேலைகளிலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது சிற ராசியிலே நிரந்தரமாக இந்த சிற ராசியின் அதிபதி இது ஒரு நில ராசியாக இருக்கின்ற நில ராசியின் அதிபதி நெருப்பு ராசியில் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நெருப்பு ஸ்தலங்களுக்கு சென்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கே ஆராதனை அபிஷேகம் சென்று சந்தித்து வரவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதங்களிலே கார்த்திகை தீபத்தை பார்த்து வருகின்றவர்களுக்கும் கார்த்திகை தீபம் ஏற்றி வருகின்றவர்களுக்கும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு சிம்மாசனத்தின் அதிபதி நடக்கின்றது மட்டுமல்லாது நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்திலே 12ஆம் இடத்ததிபதியும் சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 9 12 பரிவர்த்தனை என்பது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு தகப்பனார்களால் ஒரு சில விரய செலவுகளும் கிடைக்காத சொத்து சுகங்கள் தகப்பனாரால் பெறக்கூடியதும் தகப்பனாருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில விரய செலவுகளும் வெளிநாட்டு யோகங்களும் பிரயாணங்களிலே சென்று வருகின்றதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விற்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் 4ஆம் இடம் பலமாக ராசிநாதன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதுக்கு ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே வேகமாக விறுவிறுப்பாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் கிடைக்கின்றது. புத்தி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 2/11 புதன் பகவான் கேந்திர ஸ்தானங்களில் ஏற்பட்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்புகள் கோச்சார கிரகங்களின் நகர்வுகள் என்பது மிகவும் சிறப்பாக அமைய பெற்று சிம்ம ராசி அதிபதியும் 4ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே செல்கின்றது. கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும்
லக்கணம் சிம்மமாகவே அமையப்பெற்று கோச்சார லக்கணம் ராசி மேசமாக அமையப்பெற்று உங்களுக்கு 9ஆம் இடமும் நட்சத்திரம் கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் பிறக்கின்றது மட்டுமல்லாதது திதி பௌர்ணமி திதி என்று ஒன்றுக்கொன்று பௌர்ணமி யோகம் என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று 7ஆம் இடத்தில் இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. திதி தெய்வம் என்பது லலிதாம்பிகையாக வலம் வந்து கரணம் என்பது பவகரணத்திலே யோகம் வரியான யோகத்திலும் யோக தேவதை குபேரனாக வலம் வருகின்ற பொருளாதாரத்தில் உயர்வுகளையும் மேன்மைகளையும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் குபேரனை வழிபட்டு வர இந்த மாதங்களிலே கார்த்திகை தீபங்களை ஏற்றி வருகின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது அமைப்பு. 2ஆம் இட அதிபதி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் உயர்கின்ற ஒரு அமைப்பும். லாபம் என்பது மூத்த சகோதரன், அவர் 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே தொழில்கள் செய்கின்றவர்களுக்கும் தொழிலிலே மாற்றுகின்றவர்களுக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் புதன் பகவானும் ராசிநாதனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற மட்டுமல்லாது புதன் சூரியனை குரு பகவான் பார்வை செய்கின்ற 10ஆம் இடத்தில் இருந்து இந்த உன்னதமான அமைப்புகளிலே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த யோகத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்ததிபதி சிம்ம ராசிக்கு இருநரோன சத்துருஸ்தானம் எதிரிகளை போட்டி வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியது. சர்வீஸ்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் சிம்மத்திற்கு கேந்திர ஸ்தானங்களிலே பட்டு ராசியை பார்க்கின்ற பொழுது இது அற்புதமான வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது. அதே சமயத்தில் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து இங்கே ராசியை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒருவருக்கொரு அன்பு, உறவினர்களின் நண்புகள், ஒரு சில கசகசப்புகள், ஏமாற்றங்கள், தடை தாமதங்கள், மனக்கசப்புகள் இருந்தாலும் அதில் விட்டு கொடுத்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் சிம்மத்திற்கு சனி பகவான் எதிரியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. சூரியனும் சனியும் ஒன்றுக்கொன்று பிடிக்காத கிரகம் என்றாலும் கூட அமைதியையும் தடை தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது சனி சூரியனும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே ராசிநாதன் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் ஒரு சில கசப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு அவர் அஷ்டம ஸ்தானத்திற்கு செல்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சற்று சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்லதொரு மாற்றங்களை அவர் சனி பகவான் செல்லக்கூடிய நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற அந்த சனி பகவான் குருவாகவே செல்கின்ற காரணத்தினால் பெரிய பிரச்சனைகள் இல்லை என்றாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாகவும் அன்பு, ஆதரவு, சத்தியம், நீதி, நேர்மைக்கு கட்டுப்பட்ட இந்த சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். உயர்ந்த அந்தஸ்துகளிலேயும் உயர்ந்த வேலைகளிலேயும் உயர்ந்த பொறுப்புகளிலேயும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே ராசிநாதன் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாது குருவின் அனுக்கிரகம் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கின்ற காரணத்தினாலேயும் செவ்வாய் பகவானும் 4ஆம் இடம் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானங்களிலே பலம் பெற்று ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசி அதிபதி பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாது கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கடந்த மாதங்களை விட முயற்சி சனாதிபதி நீச்சகதியில் இருக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்திலே நீச்சம் அடைகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சகோதரர்கள், மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் உறவு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிலே ஒரு சில ஏமாற்றம், தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருந்த நிலை மாறி தற்பொழுது கார்த்திகை மாதங்களிலே அனைத்தையும் சுகமாக மாற்றி கொண்டு நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் முயற்சிகளையும் அனைத்தும் உங்களுடைய வேலை தொழிலாக இருந்தாலும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த கார்த்திகை மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது சிம்மத்தை பொறுத்தவரை சிம்ம நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்தவரை கடந்த மாதத்தை போல் இந்த மாதமாக இருந்தாலும் கடந்த மாதத்தை விட இந்த மாதங்களிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது, குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே உங்களுடைய முயற்சி சனாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கின்றது. குழந்தை காரகன் குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை மட்டுமல்லாத சுகஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த அமைப்புகளிலே சுகாதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் பரிவர்த்தனை யோகம் தாய்க்காரகனும் ஒன்றுக்கொண்டு கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது பிரமாதமாக அமைய பெற்று நவகிரகங்களில் சஞ்சாரம் பற்பல விஷயங்களிலே முயற்சிகள் அனைத்தும் குடும்பஸ்தானம் பலமாகவும் கேது பகவான் தடை தாமதத்தை கொடுத்தாலும் குருவின் அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஆரம்பம் என்பது தடை தாமதமாக இருந்தாலும் பிற்பகுதியில் வெற்றியிலையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக ரணரோன சத்துரு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு 7ஆம் இடத்தில் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே எதையும்
தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அஷ்டமஸ்தானத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றது என்பது இரவு நேரங்களில் பயணம் செல்கின்றவர்களுக்கும் நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும், திரிகோணத்திலே விரையாதிபதி இருக்கின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சில வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சென்று வருகின்றதற்கு தகப்பனார்களால் விரயங்கள் என்பது செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய தகப்பனால் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடியதும், அவர்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், சரராசியிலே இந்த சரராசி அதிபதி இருந்து அமையப்பெற்று அந்த சரராசியை பார்க்கின்ற அமைப்பு என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது மிகவும் பிரமாதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சர அதிபதியும் ஒன்றுக்கொன்று சரராசியும் பரிவர்த்தனை என்பது மிகவும் பிரமாதமாக இந்த சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் உன்னதமான மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், அந்த சந்திர பகவானும் சரராசியாகவும் செவ்வாய் பகவானும் சரராசி அதிபதியும் ஒன்றுக்கொன்று சரராசியிலே 12ஆம் இடமும் பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் விரைய செலவுகள் நடத்தாத ஒரு சில மாதங்கள் இருந்தாலும் நடத்தாத நேர்களும் இந்த மாதங்களிலே செல்கின்றதற்கும் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் நடத்தி நல்லதொரு யோகத்தை பெறுகின்ற ஒரு மாதமாக, சிம்மாசனத்தின் அதிபதியும் பலமாக சிரராசியில் நிரந்தரமாக சிரராசியிலே இருக்கின்ற இந்த வீடு வாகன சொத்து சுகங்கள் இந்த காலகட்டங்களில் அமையாதவர்கள் அமைய பெறுகின்றவர்களுக்கு கடைசி வரையில் நிரந்தரமாக உங்களுக்கு வீடு வாசல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் அமைகின்றவர்களுக்கு, இந்த மாதங்களிலே கிரக பிரவேசம் செய்கின்றவர்களுக்கும், கல்யாண வைபவங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்து சுப நிகழ்வுகள் நடத்துகின்றவர்களுக்கும் உறுதியாக நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து என்பது இந்த கார்த்திகை தீபங்களிலே உங்களுடைய சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்தும் தித்திக்கின்றதும், குருவின் அனுக்கிரகம் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகங்களிலே பஞ்சமஸ்தானம் 10ஆம் இடம் பார்வை என்பது பரிவர்த்தனை என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், சிம்மாசனத்தின் அதிபதி பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாது நவகிரகங்களில் சஞ்சாரம் பற்பல விஷயங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சிம்மம் என்பதே இது ஒரு சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகளிலே மிகவும் சிறப்பு 2வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற இது ஒரு நெருப்பு ராசி. திருவண்ணாமலைகளை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பு தீபத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதுவும் முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றவர்களுக்கும் திருவண்ணாமலை சென்று கார்த்திகை தீபங்களை சந்திக்கின்றவர்களுக்கும் மீண்டும் நல்லதொரு உன்னதமான நல்லதொரு உயர்வுகளையும் நல்லதொரு ஆன்மீக சிந்தனைகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.